ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற பற்றி பதிவில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, தமிழகத்தில் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு கூட்டணி கட்சிகள் இருக்காங்க அப்படின்னா, அந்த கூட்டணி கட்சிகளில் இருக்கிற ஒரு பிரதான கட்சி 118 இடங்களை அதிகமாக வாங்கிட்டாங்க அப்படின்னா, அது நம்ம மெஜாரிட்டி அப்படின்னு, தனி மெஜாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லாமல் கூட்டணி கட்சிகளோட தயவால் தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படின்னா, அது மைனாரிட்டின்னு சொல்கிறோம். இப்போ தமிழகத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் 234 தொகுதி இருக்குது. அந்த 234 தொகுதியில் 118 தொகுதியை யார் வின் பண்ணுறாங்களோ, எந்த கட்சி வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் தனி மெஜாரிட்டியாக அவங்களுக்கு ஆட்சியை கொடுக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு யாருமே ஒரு 3 கட்சிகள், 4 கட்சிகள், ஒரு 10 கட்சிகள் இருக்குது அப்படின்னா, அதில் யாருமே 118 அப்படிங்கிற தனியான ஒரு நம்பரை வாங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் 2 கட்சிகளோ 3 கட்சிகளோ 5 கட்சிகளோ சேர்ந்து ஒரு கவர்மெண்ட்டை அமைப்பாங்க. அதுதான் நம்ம மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம தாவேகாவை எடுத்துட்டிங்க அப்படின்னா 108 இடங்களில் வின் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா விஜய் 2 இடத்துல வின் பண்ணியிருக்காரு. அதனால் 107 இடங்கள் தான் கணக்கு. அது போக ஒரு சபாநாயகரை கொடுக்கணும். அப்போ 106 சீட்டு தான் அவர்கிட்ட இருக்குது. 106 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, காங்கிரஸில் ஒரு 5 சீட்டு, அதுக்கப்புறம் விசிகாவில் ஒரு 2 சீட்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டில் 2 சீட்டு, கம்யூனிஸ்ட்டுக்கு 2, அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக்கில் 2, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 120 சீட்டு வந்திருக்கு. அந்த 120 சீட்டில் ஆட்சியை அமைச்சிருக்காங்க. ஏன்னா 118 மெஜாரிட்டி. இதில் ஒரு சீட்டு காலியாக இருக்குது. ஏன்னா ஒரு எம்எல்ஏ பதவியை விஜய் ராஜினாமா பண்ணியிருக்காரு. அதனால் 117 எடுத்து இருந்தால் போதுமானது. அப்போது நமக்கு 120 இருக்கிறனால அந்த கவர்மெண்ட் ஆட்சி அமைச்சிருக்காங்க. இப்போ இதில் என்ன சிக்கல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இதுதான் மைனாரிட்டி கவர்மெண்ட் சொல்கிறோம். இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட்டில் என்ன சிக்கல் அப்படின்னா, இப்போ ஒரு பில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மெஜாரிட்டி முடிவாகணும். இப்போ சட்டமன்றத்தில் பார்த்திங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பில்லை பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மெஜாரிட்டியான ஒரு எல்லாருமே ஓகே சொன்னால் தான் அந்த பில் பாஸ் ஆகும். இப்போ ஒரு சட்டம் இயற்றாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக என்ன ஆகணும், பெரும்பான்மை அது நிரூபிக்கணும். ஸோ இதில் நமக்கு விஜய்க்கு பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா கூட்டணி கட்சிகள் எல்லாமே திமுகவில் தான் இருக்காங்க. ஆதரவு மட்டும்தான் தர்றாங்களே தவிர அவங்க திமுகவில் தான் இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் திமுக சொல்கிறத தான் அவங்க கேட்பாங்க. ஏன்னா இப்போது திமுகலேருந்து காங்கிரஸ் வேணால் வெளியே வந்துருச்சு. ஆனால் மற்ற கட்சிகள் திமுக கூட்டணியிலேயே தொடர்றாங்க. ஆனால் வெளியிலேருந்து ஆதரவு தர்றாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க கேட்காம எதையுமே பண்ண மாட்டாங்க. ஸோ இது விஜய்க்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது. அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா, கான்ஸ்டியூஷனில், அதாவது இந்திய அரசியலமைப்பிலேயே இருக்கிற ஒரு சட்டத்தை மாற்றணும் அப்படின்னா 3ல் 2 பங்கு ஆதரவு தேவைப்படுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னா, அந்த சட்டத்தை நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணுவாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணுறப்போ அந்த 234 தொகுதியில் மொத்தம் 234 எம்எல்ஏக்கள் இருக்காங்களே, அந்த 234 எம்எல்ஏக்களில் 3ல் 2 பங்கு அதை ஆமோதிக்கணும். ஸோ அக்செப்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அது பாஸ் ஆகும். அதுக்கும் பார்த்திங்கன்னா இப்போது விஜய்க்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. அதனால விஜய்னால் ஒரு சுதந்திரமாக எல்லாத்துலேயுமே செயல்பட முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டு தான். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, எப்போவுமே ஒரு கவர்மெண்ட் வந்தாங்க அப்படின்னா அவங்க முந்தைய ஆட்சியில் நடந்த பிரச்சனைகளையும் அந்த அமைச்சர்கள் செஞ்ச ஊழல்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திரும்ப ஆராய்ஞ்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி தர்றதுக்கு முயற்சி செய்வாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, திமுகவோட சப்போர்ட்னால தான் என்ன இருக்காங்க, தாவேகா ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதனால அவங்கள கை வச்சாங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 6 மாதம் கழித்து மறுபடியும் இப்போ பதவி வச்சுட்டாங்க. ஆனால் 6 மாதம் கழித்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் மறுபடியும் அவங்க ஓட்டெடுப்பு நடத்துவாங்க. அப்போ இந்த திமுக சப்போர்ட்டில் இருக்கிற கட்சிகள் அவங்களுக்கு எதிராக வாக்களிச்சிட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டே கலைஞ்சிரும். ஸோ இது பெரிய பிரச்சனை விஜய்க்கு. அதனால விஜய்னால் தன்னிச்சையாக ஒரு முடிவை எடுக்க முடியாது. அப்படியே எடுத்தாலும் அந்த கூட்டணி கட்சிகளை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் எடுக்க முடியும். அப்படி இதே ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு முடிவுகளையும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தார் அப்படின்னா விஜய்க்கே ஒரு லெவலில் ஒரு ப்ரெஷர் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே நம்ம இருந்து என்ன பிரயோஜனம், ஒரு பொம்மை முதலமைச்சராக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு கவர்மெண்ட் உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு உள்ளே இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியாது. அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்த நலத்திட்டங்களை நிறுத்தவும் முடியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு மகளிர் உரிமை தொகையை நிறுத்தினாங்க அப்படின்னா விஜய்க்கு பின்னாடி பெரிய பேக் ஃபயர் ஆயிரும். அப்போ அதை கன்னியூ பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் 100 யூனிட் மின்சாரம் எக்ஸ்ட்ராவாக ஃப்ரீ தரேன்னு சொல்லியிருக்காரு. முன்ன 100 யூனிட் ஃப்ரீயாக இருந்தது, இப்போ 200 யூனிட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறுத்தினார் அப்படின்னா அதோட பெரிய பிரச்சனையாகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ 100 யூனிட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக தர அப்படின்னு சொல்லி போட்டு கரண்ட்டு பில்லு அதிகம் பண்ணார் அப்படின்னா அதுவும் பிரச்சனையாயிரும். ஏன்னா 200 யூனிட்டுக்கு மேலே போகிறப்போ இப்போ எவ்வளோ கரண்ட் பில் இருக்கோ அதே தான் வரணும். அதை விட அதிகமாக ஒரு யூனிட்டுக்கு மாற்றிட்டாங்க அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாயிரும். அதே மாதிரி
பஸ் டிரான்ஸ்போர்ட்டு அதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாநகர பேருந்துகளில் மட்டும்தான் வந்து பெண்களுக்கு இலவசம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா அனைத்து பேருந்துகள்லையும் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த அனைத்து பேருந்துகளும் ஃப்ரீ பண்ணுறப்போ பஸ் டிக்கெட்டை ஏறாமல் பார்த்துக்கணும். அப்போ வந்து நம்ம நட்டத்தை வந்து ஈடுகட்டுறேன்னு சொல்லிட்டு பஸ் டிக்கெட்டை வந்து ஏற்றிட்டாங்க அப்படின்னா அது வந்து பின்னாடி பேக் ஃபயர் ஆயிரும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்து செயல்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் வந்து விஜய் தள்ளப்பட்டிருக்காரு. ஸோ விஜய் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து டைம் வேணும்னு கேட்டிருக்காரு. ஸோ ஒரு ஆட்சியில் இந்த டைம் கேட்குறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெருசாக வந்து எடுபடாது. ஏன்னா மக்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் வந்து காசு பணப்பற்றாக்குறை வந்துச்சு அப்படின்னா அவங்களால வந்து அதை தாங்கிக்க முடியாது. இப்போ வந்து ஒரு மாதம் 1000 வந்துட்டு இருக்குது. அதை வந்து டக்குன்னு நம்ம நிறுத்திட்டோம் அப்படிங்கிறப்போ ஒரு 3 மாதம் வரல 4 மாதம் வரல அப்படிங்கிறப்போ அந்த பற்றாக்குறையை அவங்களால வந்து ஏற்றுக்க முடியாது. கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க ஈஸியாக வந்து அதை டாலரேட் பண்ணிக்குவாங்க. ஆனால் இதை நம்பி நிறையா கமிட்மெண்ட் வச்சுருந்தவங்க வந்து ரொம்பவே வந்து சிரமப்படுவாங்க. அதனால் இப்போ இருக்கிற எந்த திட்டத்தையுமே வந்து கொஞ்சம் கூட நம்ம நிறுத்த முடியாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து எக்ஸஸாக கொடுக்குறத வந்து நம்ம பொறுமையாக கொடுத்துக்கலாம். ஆனால் இப்போ கொடுத்துட்ருக்கிறத கண்டிப்பாக கொடுத்தா மட்டும்தான் விஜய்னால் ஒரு ப்ராப்பரான கவர்மெண்ட் நடத்த முடியும். ஸோ இதுதான் வந்து மைனாரிட்டி ஆட்சி அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு பெரிய பின்னடைவுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு வேளை வந்து மக்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் வந்து வாபஸ் பெற்றாங்க அப்படின்னா ஆட்சி வந்து கமிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிற நிலைமை. ஸோ இதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.